வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் உறுதி. செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திய நபரை நீண்ட தூரத்திற்கு லாரியில் தொங்கியபடியே சென்று பிடித்த போலீஸ். பரனூரில் இருந்து மறைமலை நகர் வரை நடந்த சேசிங். சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் பேரிகார்டுகளையும் மீறி லாரியை கடத்திச் சென்ற நபர். இருசக்கர வாகனத்தில் லாரியை விடாமல் துரத்தி பிடித்த போலீசார். லாரியை கடத்திச் சென்ற சுபாஷுக்கு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படும் நிலையில் தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை. செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திச் சென்ற சுபாஷ் குறித்து அடுத்தடுத்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். பரனூரில் கோயில் ஒன்றின் உள்ளே புகுந்து பொருட்களை சூறையாடியதும், சுங்கச்சாவடி அருகே வழிப்பறியில் ஈடுபட முயன்றதும் விசாரணையில் கண்டுபிடிப்பு. செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திய நபர் சில நாட்களுக்கு முன் பெண் மீது கொதிக்கும் பாலை ஊற்றிவிட்டு தப்பியோடியது அம்பலம். கத்தியை காட்டி மிரட்டிய நபரை பொதுமக்கள் கல்லால் அடித்து துரத்திய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள். 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த நிலையில் 6 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு. இன்னும் 5 நாட்களில் தொடங்கும் என்பதால் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு என அறிவிப்பு. கர்நாடகத்தை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் 22ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேலும் வலுப்பெற்று புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வால்டாக்ஸ் சாலை, புளியந்தோப்பு சாலை, பேசின் பாலம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு. சிவகங்கை கல்குவாரி விபத்தில் பாறைகளுக்கு இடையே சிக்கியிருக்கும் 5வது நபரின் உடலை மீட்க அதிநவீன இயந்திரங்களுடன் வந்துள்ள பேரிடர் மீட்பு படை. 400 அடி பள்ளத்தில் பாறை இடுக்கில் உடல் சிக்கியிருப்பதால் மீட்பு பணியில் சிக்கல். சிவகங்கை கல்குவாரியில் மழை காரணமாக விபத்து நடந்துள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பின் அமைச்சர் உறுதி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 69,680 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,710 ரூபாய்க்கும் விற்பனை. போரை நிறுத்த 7 முறை மத்தியஸ்தம் செய்ததாக ட்ரம்ப் கூறியது இந்தியாவை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வேதனை. உரிய விளக்கம் அளிக்காமல் இந்த விவகாரத்தை பிரதமர் மோடி மூடி மறைக்க பார்ப்பதாக குற்றச்சாட்டு. நடிகர் ரவி மோகனுடனான பிரச்சனைக்கு 3வது நபரே காரணம் என மனைவி ஆர்த்தி பரபரப்பு அறிக்கை.
எங்கள் பிள்ளைகள் படும் மனவேதனையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்றும் வேதனை. தனது சொத்துக்கள் கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு ரவிமோகன் வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை. மிக தெளிவாக திட்டமிட்டு தனக்கு தேவையான பொருட்கள் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் தான் வீட்டை விட்டு வெளியேறினார் என ஆர்த்தி குற்றச்சாட்டு. டெல்லியில் நடைபெற்ற IPL போட்டியில் சென்னையை வீழ்த்தியது ராஜஸ்தான். 6 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அபார வெற்றி. மும்பை வாங்கடே மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் IPL போட்டியில் மும்பை மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரட்சை. இரு அணிகளுக்கும் பிளே ஆஃப் வாய்ப்புக்கான முக்கியமான போட்டி என்பதால் எகிரும் எதிர்பார்ப்பு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு கொட்டாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் விளையாடியதால் அதிர்ச்சி. அதிகப்படியான தண்ணீர் வருவதால் ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவுறுத்தல். அமெரிக்காவிலிருந்து சென்னை திருவொற்றியூர் வந்த பெண் ஆட்டோவில் பெண் குழந்தையை தொலைத்துவிட்டு கடத்தப்பட்டதாக கூச்சலிட்டதால் பதற்றம். கவனிக்காமல் ஆட்டோவை எடுத்துச் சென்ற ஓட்டுநர் திரும்பி வந்ததால் நிம்மதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். பெண் ஒருவர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. வந்தவாசி அருகே வன்னியர் மேட்ரிமோனியை பயன்படுத்தி மாப்பிள்ளை வீட்டாருக்கு மயக்க மருந்து கொடுத்து 4 சவரன் 3.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த பெண் வீட்டார். மோசடி கும்பல் கொலை மிரட்டல் விடுப்பதாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பாதுகாப்புக்காக ட்ரோன் எதிர்ப்பு வான் பாதுகாப்பு சாதனத்தை அமைக்க ஏற்பாடு. ஏழுமலையான் திருநாம பாடல்களை ரீமிக்ஸ் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு. அட்டாரி வாகா எல்லையில் மீண்டும் நடைபெற்ற கொடி இறக்கும் நிகழ்வு. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து இயல்பு நிலை திரும்பியதால் நடவடிக்கை. கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடித்த காவலர்களை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின். ஈரோடு திருப்பூர் மாவட்ட காவல்துறை அலுவலர்களை தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து பாராட்டு. மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக பேசிவிட்டு தற்போது கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் டெல்லி செல்வது ஏன்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியா அல்லது கூட்டணியா? டிசம்பரில் அறிவிக்கப்படும் என தாவிக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தகவல். வக்ஃபு சட்டம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். இந்த விவகாரத்தை வாக்கு வங்கியாக அணுகக்கூடாது என்றும் வேண்டுகோள்.
அரக்கோணம் திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருந்து தெய்வச்செயல் நீக்கம். தெய்வச்செயல் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி திமுக நடவடிக்கை. ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கும் திரைப்படங்களின் விவரங்களை சேகரிக்கும் அமலாக்கத்துறை பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை விரைவாக எடுப்பதால் அதற்குரிய பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து விசாரணை. இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்ட மூத்த விஞ்ஞானிகள் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினுடன் சந்திப்பு. அரசு பள்ளியில் இருந்து சென்று இந்திய விண்வெளி நிறுவனத்தின் உயர் பொறுப்புக்கு வந்துள்ள நாராயணன் பயணமானது நிறையவே பேசக்கூடியது என்று முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே காலி மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் தர தாமதமானதால் டாஸ்மாக் ஊழியரை பாட்டிலால் தாக்கிய மதுப்பிரியர். டாஸ்மாக் ஊழியர் காயமடைந்த நிலையில் மதுப்பிரியரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மரத்தின் மீது கார் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. உறவினர் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வரும் வழியில் நேர்ந்த சோகம். கொடைக்கானலில் போலி ஆதார் அட்டை மூலம் சிங்கப்பூரில் வசித்து வரும் நபரின் நிலத்தை விற்க முயன்ற கும்பல். சிசிடிவி காட்சிகளுடன் சார் பதிவாளர் புகார் அளித்ததால் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் தகவல். பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, அடிப்படை முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சுற்றித் திரிந்த நாய்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் நாய்கள் சுற்றித் திரியும் வீடியோ வெளியான நிலையில் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் விளக்கம். கோவை காந்திபுரம் பகுதியில் மதுபோதையில் முதியவரை 2 இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியதால் அதிர்ச்சி. இளைஞர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். மதுரை அருகே கோயிலில் விபூதி அடித்த போது மயங்கி விழுந்து பெண் உயிரிழப்பு. குடும்ப பிரச்சனையை பேசி முடிக்க குலதெய்வ கோயிலுக்கு சென்ற நிலையில் கணவரின் சகோதரரே சாமியாடி விபூதி அடித்த போது விபரீதம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சொத்து பிரச்சனையில் தாத்தா மற்றும் பாட்டியை அடித்து கொலை செய்த பேரன் அபிஷேக் அவின்ராஜை கைது செய்து செஞ்சி போலீசார் விசாரணை. கொடைக்கானல் குணா குகை அருகே காட்டெருமை தாக்கியதில் முதியவர் படுகாயம். கேரளாவைச் சேர்ந்த முதியவருக்கு தேனி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. புதுச்சேரி ஆரியாங்குப்பம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 8 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த காவல்துறை. கஞ்சா விற்பனை செய்த ரவுடி குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்த காங்கிரஸ் நிர்வாகியை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தது அம்பலம். சென்னை மீனம்பாக்கத்தில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியின் போது ராணுவ அதிகாரி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வெயிலின் தாக்கத்தால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக விசாரணையில் தகவல். தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவர் கார் ஏற்றி கொலை. மனைவி உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை.
காரைக்கால் பேரளம் இடையேயான இறுதிக்கட்ட அதிவேக ரயில் சோதனை வெற்றி. 90 முதல் 120 கிலோமீட்டர் வரை ரயிலை இயக்கி நடந்த சோதனை. திண்டுக்கல் அரண்மனை குளம் பகுதியில் வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர். நோட்டமிட்டு பைக்கை திருடும் காட்சி சிசிடிவியில் பதிவான நிலையில் போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மாடு மேய்க்கச் சென்ற மூதாட்டி நகைக்காக காது மூக்கு அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. உடலை கைப்பற்றி தடயங்களை சேகரித்து போலீசார் தீவிர விசாரணை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய இணையதளங்களை ஹேக் செய்து முடக்கிய சிறுவன் உட்பட 2 பேரை கைது செய்த குஜராத் போலீஸ். டெலிகிராம் சேனலில் இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டுள்ளதும் கண்டுபிடிப்பு. பெங்களூரு புறநகர் பகுதியில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பைக்குகள் மீது பயங்கரமாக மோதி விபத்து. காவல் ஆய்வாளர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயம். உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் சிக்கி தவிப்பு. பித்தோரகர் மாவட்டத்தில் உள்ள ஆதி கைலாஷ் பகுதியில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பாதை முற்றிலும் துண்டிப்பு.